ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிவேல் அகாடமி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எத்தனை கொஷின் நம்ம அட்டெம்ப்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எல்லாருக்கும் வர பெரிய டவுட்டு, ஜிஎஸ்சில் எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணலாம், எத்தனை வரைக்கும் போகலாம் அப்படின்றது டவுட்டாக இருக்கும். ஸோ உங்களோட அட்டெம்ப்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் ஆன் யுவர் கான்ஃபிடென்ட் லெவல், உங்கள் கான்ஃபிடென்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட அட்டெம்ப்ட்டும் இருக்கணும். ஸோ எங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இது. ஸோ என்னென்னா, இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க ஜிஎஸ் ப்ரிப்ரேஷன், நான் ரொம்ப ஒரு 4 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், ஐ வெரி மச் கான்ஃபிடென்ட், வெரி மச் ஸ்ட்ராங்னா நீங்கள் ஒரு 85லேருந்து 90 கொஷின் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாங்க. எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இது உங்களோட ஈஸியாக என்னால் அட்டன் பண்ணிட முடியும் அப்படின்னா, அதுவும் ஷுவரான கொஷின் சொல்கிறேங்க நான். அதே மாதிரி ஒரு ஆவரேஜ் ப்ரிப்பரேஷன் ஸ்டூடெண்ட் ஒரு 75லேருந்து 80 கொஷின்ஸ் வர போகலாம். ஏன்னா நான் ஒரு அளவுக்கு பண்ணியிருக்கேன், எனக்கு எல்லா கான்செப்ட்ஸும் தெரியும், எல்லாமே ஓரளவு பண்ணியிருக்கேன், சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஆவரேஜாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் 75 to 80 கொஷின்ஸ். ரொம்ப வீக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ் இல்லை, பட் ஆனால் ஓகே பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு நினைக்கிறவங்க 65 கொஷின் வரைக்கும் போகலாம். 65 கொஸ்டின் யூ ஃபோக்கஸ் ஆன் அக்யூரசி பேஸ்ட் ஆன், எனக்கு அக்யூரஸியாக 65 தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், 65 கொஷின் போகலாம். அதே மாதிரி சிசேட்டில் 50 கொஷின் வரைக்கும் நீங்கள் போகலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ என்னென்னா, மெயினாக நம்மளோட பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லா கிளியர் பண்ணிடுவேன், சூப்பராக இருக்குது, ஸ்ட்ராங்காக எனக்கு நாலேஜ் இருக்குது, எனக்கு நல்லா ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ், யோஜனா, குருக்ஷேத்ரா எல்லாமே நான் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக நாலேஜ் இருக்குது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறவங்க 85 to 90 கொஷின், ஆவரேஜாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 75லேருந்து 80 கொஷின், வீக்காக பண்ணுறவங்க 65 கொஷின்ஸை என்ன பண்ணணும், அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கொஷின் எல்லாமே எப்படின்னா ஸ்மார்ட் கெஸ்ஸிங்காக இருக்கும். ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா கெஸ் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும், பேக்காக உங்களுக்கு எஜுகேஷன் இருக்கும். ஸோ நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த படித்தனால தான் உங்களால் அந்த கெஸ்ஸிங்கே பண்ண முடியும், படிக்கலைன்னா உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்றுமே தெரியாத கான்செப்ட் என்னங்க கெஸ் பண்ண முடியும். ஸோ தெரிஞ்சால் தான் அதை கெஸ் பண்ண முடியும். ஸோ ஓரளவுக்கு தெரிஞ்சால் அதை கெஸ் பண்ணி உங்களோட கூல் மைண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஐயோ இது ரொம்ப டஃப்பாக இருக்குது, நம்மளால் முடியாது அப்படின்னு எப்போவுமே நினைக்கணும். எப்போ நம்ம முடியாதுன்னு நினைக்கிறோமோ அப்போ எதுவுமே முடியாதுங்க, முடியும், எல்லாமே நம்மளால் முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக நடந்துடும். அதே தான். ஸோ எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நீங்கள் ரொம்ப கூல் மைண்டாக இருந்தால் தான் உங்களால் இந்த ஆப்ஷன் தப்பு, இந்த ஆப்ஷன் கரெக்டுன்றதை ஓரளவுக்கு ஸ்டடி பண்ண முடியும். ஸோ ரொம்ப டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கும்போது ஸ்மார்ட்டாக கெஸ் பண்ணணும், கூல் மைண்டாக இருக்கணும், எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸோட இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ். ஸோ இந்த டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களோட டெக்னிக். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி ஸ்மார்ட் கெஸ்ஸிங், கூல் மைண்ட், எலிமினேஷன் ஆப்ஷன். அதே மாதிரி ஒரு விஷயம் 100லேருந்து 110 வரைக்கும் மார்க் எடுத்திருப்பாங்க 200க்கு. ஆனால் சிசாட்டை படிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா அதான் நீங்கள் உங்களுடைய பர்ஃபெக்ஷனை மட்டும் பாருங்கள், பர்ஃபெக்டாக தெரியுதை மட்டும் போடுங்க. எல்லாமே எழுதிட்டு எல்லாத்தையும் மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு நினைக்காதீங்க, ஓகேவா. சில டாப்பர்ஸ் 100லேருந்து 110 அவுட் ஆஃப் 200 கூட எடுத்திருப்பாங்க, ஆனால் அவங்க டாப்பராக ஆகிருப்பாங்க. ஏன்னா யூபிஎஸ்சி மார்க்கை ஃபைனல் லிஸ்ட்டில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, இட் ஜஸ்ட் அஸ் அ குவாலிஃபை. ஸோ அதனால் குவாலிஃபை ஆகிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்களே தவிர, இல்லை நான் இதை சூப்பராக மார்க் எடுப்பேன் சொல்லிட்டு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் போயிடாதீங்க. ஸோ யூ ஹாவ் டு பி கான்சன்ட்ரேட் மோர் ஆன் டு குவாலிஃபை திஸ் பேப்பர். இட்ஸ் அ குவாலிஃபை. ஆக்சுவலாக இந்த பேப்பரை உங்களோட ஃபைனல் லிஸ்ட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இது ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடிச்சிடும், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ மார்க்ஸ் தான் உங்களோட ஃபைனல் மார்க்ஸு. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் ஓரளவுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்க விஷயங்களை அட்டெம்ப்ட் பண்ணி கிளியர் பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.